அன்பினியர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி கடந்து நாளை காலை செய்தியாக தாங்கி வருகின்றோம். பல செய்திகளை அள்ளி வருகின்றோம். முதல் செய்தியாக நாங்கள் பார்ப்போம் என்றால், இஸ்ரேல்ல தாக்குதல்ல அவங்களோட ராணுவ தளபதி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஈரானின் தலைவதியா அவர் ஹாலம் சுலைமான் சொல்லி கடந்த உள்ளூர் கிளர்ச்சிக்கு காலத்துல மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சு அதை அடக்கியத்துல ஒடுக்கியத்துல மிக ஒருத்தராக சொல்லப்படுகிறது. அடுத்தது ஈரானின் தற்போதைய அதாவது டிஃபென்ஸ் சீஃப் பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான லாரிஜானி நேற்று கொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ராயல் சொல்லுது. அது உண்மையா தான் இருக்கும் என்றால் அதில் பொய் இருக்கு என்றால் அவர் நேற்று நல்ல ஒரு உரையாற்றிட்டார். அதை அவர் நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அவர் குறிவைக்கப்படுவார் என்று. ஏனெனில் உச்ச தலைவர் மறைந்த அலி அவர்கள் ஆயத்துல்லா அலி கமனி அவர்கள் தான் இறந்து போனால் 4 தினங்களுக்கு முன்பு அவர் இறப்பதற்கு 4 தினங்களுக்கு முன்பாக அலி லாரிஜானியிடம் சகல பாதுகாவல் பொறுப்பையும் கொடுத்திருந்தார். நீங்க தான் இந்த IRGC படையை வழிநடத்த வேண்டும் என்று அவர் அந்த IRGC அதாவது ஈரான் ராணுவத்தின் ஒரு இதய பகுதியாக அவர் பார்க்கப்பட்டவர். அவர் மறைந்திருக்கின்றார் என்பதான் நான் பார்க்கின்றேன். அடுத்தது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் புஜிரா எண்ணெய் அதாவது எண்ணெய் பிளான்ட் பற்றி எரிக்கிறது. அது இன்றைய செவ்வாய்க்கிழமையாக. அப்புறம் நிறைய செய்தி வந்திருக்கு, நாம் கொஞ்சம் பார்ப்போம். அடுத்தது ஈராக்கிட பாக்தாதில் உள்ள ராயல் டுலிப் அல் ரஷீத் ஹோட்டல் மீது ஒரு தாக்குதல், மிக சேதம். எம்பசி பாக்தாத் எம்பசி மீது மீண்டும் தாக்குதல். நெய்னா என்னன்னு சொன்னால், நெய்னா நேட்டோ நாடுகள் அப்படி எல்லா நாடுகளையும் கூப்பிடுறார், இந்தியாவை அழைக்கிறார். என்னப்பா வாரீங்க, எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இவன் நீராங்காரம் தாடி விடுறான்னு அடைச்சி வச்சிருக்கிறான் டோர் க்ளோஸ் பண்ணி, நாம இதை ஒட்டக்கணும், வாங்க என்ன திருடுவோம் அள்ளுவோம் என்று கூப்பிட்டால் சைனா ஏலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அது குறித்து அப்ப இவர் அந்த சைனா அதிபர் ஜிபின்கை சந்திப்பதற்கான நேரம் ஒன்று ஒதுக்கியிருந்தார்ல, கால நேரம் உண்டு. இப்ப அவர் 1 மாதத்துக்கு அந்த பக்கம் நான் போக மாட்டேன். நீ போகலன்னு யார் அழுதா? இவராகத்தான் நீலாம் சொல்றாரு. நான் இப்ப அவரை பார்க்க மாட்டேன், அவர் எனக்கு ஹெல்ப்புக்கு வரல தானே. அடுத்தது ரொம்ப புழுங்குறார், நாங்க எவ்வளவு பேருக்கு ஹெல்ப்புக்கு போன எங்களுக்கு ஒருத்தரும் வாராங்கல்ல. அடுத்தது இஸ்ரேலின் இரவு தாக்குல தான் இந்த அலிஜாரி கொல்லப்பட்டிருக்காருன்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது 10 உளவு பிரிவு அந்த மொசாட்ற மிக மிக முக்கியமான உளவுக்காரங்களை இன்று செவ்வாய்க்கிழமை அவங்களோட உளவு பிரிவு அதாவது ஈரான் இந்த கொராஸ்தான் ராசாவின் IRGC என்று உளவு பிரிவு உண்டு. செவ்வாய்க்கிழமை இன்று நண்பகல் 12 எலிகளை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது நாம சொன்னோம்ல நேற்று இந்த ஹண்டாலா ஹேக்கர் அவங்க இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை மொசாட்ற வெப்சைட்டுக்குள்ள போய் அவங்களோட உள்ள உண்டு இல்லைன்னு பிரிச்சு மேஞ்சி விளையாடி துவைச்சு எறிஞ்சிட்டு 50,000 மிக மிக முக்கியமான இமெயில் அழிக்காந்துட்டாங்க, கருவூலத்தை அழிக்காந்துட்டாங்க. அதை இப்ப கசிய விட்டுக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வரப்போகுது. அடுத்தது இந்த இலங்கையில கொல்லப்பட்டாங்க இல்லையா 84 மாலுமிகள், அவங்க தெஹ்ரான் கொண்டு செல்லப்பட்டிருக்குது. அவங்கள ஜனாசா அடக்கத்துக்கு முன்பு இன்று செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையாக இன்றும் ஆமா செவ்வாய்க்கிழமை இன்று புதன்கிழமை நாளை இந்த செய்தி உங்களுக்கு நாளைக்கு வருது இல்லை என்றும் ஒரு அஞ்சலிக்காக வைக்கின்றார்கள். நாடு முழுவதும் அது பார்க்கப்படுகின்றது. அது மிகப்பெரிய ஒரு கவலையான விடயம் தானே. அதை பொதுமக்கள் ஈரான் மக்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் செஞ்சுக்கிறாங்க. பாக்தாத்தில் அமெரிக்க தூதரத்துக்கு அருகிலே ஒரு வெடிப்பு சம்பவம் நடந்திருக்குது. அப்புறம் அவங்களோட ஹோட்டல் ஒன்று அடிச்சுக்கன்னு சொன்னோம்ல, அடிபட்டு இருக்குது. அடுத்தது புரட்சி காவல் படையை சேர்ந்த அமைப்பாக அல்பேனியா அதாவது இவங்களோட ஈரானிய ராணுவம் இருக்கு இல்லையா, அவங்கள ஒரு பயங்கரவாத அமைப்பாக அல்பேனிய நாடாளுமன்றம் அறிவிச்சுட்டாங்களாம். அட பாவி பாரு, அவனோட உத்தியோகபூர்வ ராணுவம் அவனை போய் இவன் சொல்லிக்குதான் பாவியை வாங்கி கட்டப்பாங்கல்ல. அப்படி இப்படி ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்திருக்குது. இந்த செய்திகள் இந்த செய்தியாக அடுத்தது 400 கிட்டத்தட்ட இதுக்குள்ள ஆப்கானிஸ்தான் ஈரான் மோதல்ல 400 தலைகள் உருண்டு இருக்குது. அது அடுத்த செய்தியா கொண்டு வரும். ஆக இவ்வளவு செய்தி ஒட்டு மொத்தமாக அள்ளி வந்திக்கிறோம். வாங்க அந்த செய்திக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இஸ்ரேலின் இரவு நேர தாக்குதல்களில் ஈரானின் 2ஆம் நிலை தலைவர் அலி லாரிஜானி குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான மோதல் 18வது நாளை எட்டிய நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த போர் பல வாரங்களுக்கு தொடரலாம் என்றும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தெரிவித்துள்ளன.
இப்போதைக்கு பின்வாங்க போவதில்லை என தெஹ்ரான் தெரிவித்திருக்கின்றது. மத்திய கிழக்கு முழுவதும் ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போர் தீவிரமடைந்து ஏவுகணை தாக்குதல்கள், ஆளில்லா விமான இடைமறிப்புகள், கடற்படை மோதல்கள் மற்றும் அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதட்டங்களை தூண்டும் நிகழ்நேர நிகழ்வுகளை பார்க்கலாம் என்றாலும் ஈரான், இஸ்ரேல் மற்றும் துபாய், சவுதி அரேபியா, கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், குவைத், ஒமான் உள்ளிட்ட முக்கிய வளைகுடா நாடுகள் முழுவதும் சமீபத்திய ராணுவ நடவடிக்கைகள், ராஜதந்திர எதிர்வினைகள், வெளியேற்ற ஆலோசனைகள் மற்றும் பொருளாதார வீழ்ச்சியை கண்டு வருவதாகவே வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். ஈரான் முதலில் சுமார் 200 அமெரிக்க படை வீரர்கள் காயமடைந்தனர் என்றும் மற்றும் 13 பேர் கொல்லப்பட்டனர் என்றும், காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் ஏற்கனவே பணிக்கு திரும்பிவிட்டனர் என்றும் அமெரிக்கா சொல்லுகிறது. பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரத்துக்கு அருகில் ஒரு வெடிப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது. அந்த பகுதியில் அபாய ஒலி கேட்கப்பட்டது. இருப்பினும் அதற்கான காரணம் மற்றும் உயிரிழப்புகள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஈராக்கின் பாக்தாத்தில் உள்ள பசுமை மண்டலத்திற்குள் அமைந்துள்ள ராயல் டுலிப் அல் ரஷீத் ஹோட்டல் மீது ஒரு ட்ரோன் மோதியதில் மேல் தளம் சேதமடைந்தது. ஆனால் பாதுகாப்பு படைகள் அப்பகுதியை சுற்றி வளைத்ததால் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. போர் குறித்த கவலைகள் காரணமாக ஷி ஜின்பிங்கை சந்திப்பதற்கான தனது சீன பயணம் 1 மாதம் அல்லது அதற்கு மேல் தாமதமாகலாம் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க உதவுமாறு அமெரிக்கா சீனாவை வலியுறுத்தி வருகிறார், கெஞ்சுகின்றார். வாயா நீ சரியாது. ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்த பிறகு இந்தியாவுக்கு வரும் எரிபொருள் மற்றும் கச்சா எண்ணெய் டேங்கர்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதற்காக இந்திய கடற்படை போர்க்கப்பல் பனிப்படைகளை அனுப்பியுள்ளதாம். இது அவன் தேவையில்ல வேலை பார்க்கிறான் இந்தியனா. இஸ்ரேலின் இரவு நேர தாக்குதல்களை ஈரானின் 2ஆம் நிலை அதிகாரி அலி ஜானி குறிவைக்கப்பட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. ஈரான் அதிகார அமைப்பில் ஒரு முக்கிய பிரமுகரான அலி லாரிஜானி திங்கள் முதல் செவ்வாய் வரையிலான இரவு நேர இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறிவைக்கப்பட்டவர்கள் ஒருவராக இருந்திருக்கிறார். ஈரான் தேசிய பாதுகாப்பு குழுவின் செயலாளராக பணியாற்றும் அவர் நாட்டின் அதிகார அமைப்பில் மிகவும் செல்வாக்கு மிக்க நபர்களின் ஒருவராக பரவலாக கருதப்படும் லாரிஜானியை கொலை செய்ய இஸ்ரேல் முயன்றதாக நம்பப்படுகிறது. இஸ்ரேலிய படைகள் ஒரு செயல்பாட்டுக்கான வாய்ப்பாக கருதியதை கண்டறிந்த பின்னரே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலின் விளைவுகளை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் இன்னும் மதிப்பீடு செய்து வருகின்றன. இதேவேளை 10 உளவாளிகளை ஈரானிய உளவு பிரிவு கைது செய்திருக்கின்றது. இன்று செவ்வாய்க்கிழமை கூலிப்படை தேச விரோத சக்திகள் அடையாளம் காணப்பட்டதாகவே ஈரானிய புலனாய்வு பிரிவு தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து நடைபெற்று வரும் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் தெஹ்ரானில் குறைந்தது 12,000 கட்டிடங்கள் பகுதியளவு அல்லது முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அந்த நகர ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். நேற்றிரவு நடந்த இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானின் 2ஆம் நிலை தலைவர் லாரிஜானி பலியாகினார் என்றும் பசிச் பிரிவின் தளபதி ஒருவரும் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலிய ராணுவம் ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அலி லாரிஜானியை தாக்கியதாக இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்திருக்கிறார். அதாவது அவங்களோட பாதுகாப்பு அமைச்சர். இதேவேளை பசிச் படையின் தலைவர் குலாம் ரஸா சுலைமானியையும் கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவிக்கின்றது. அவர் ஒரு கமாண்டராக இருந்திருக்கின்றார். ஈரானில் இருந்து வரும் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான அச்சுறுத்தலுக்கு பதிலளிக்கும் விதமாக ஐக்கிய அரபு அமீரகம் செவ்வாயன்று அதிகாலையில் தனது வான்வெளியை மூடியது, பிறகு ஓபன் பண்ணியிருக்கிறது. ஈரானிடமிருந்து புதிய ஏவுகணை தாக்குதல்கள் வரக்கூடும் என இஸ்ரேலிய ராணுவம் செவ்வாயன்று இன்று எச்சரித்திருப்பதாகவும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் நன்றாக இயங்கிய நிலையும் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதுதான் சொல்லப்படுகிறது. மத்திய கிழக்கு முழுவதும் ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேலிய போர் தீவிரமடைந்து ஏவுகணை தாக்குதல்கள், ஆளில்லா விமான இடைமறிப்புகள், கடற்படை மோதல்கள் மற்றும் அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதட்டங்களை தூண்டும் நிகழ்நேர நிகழ்வுகளை பின்தொடர்ந்து வருவதனால் ஈரான், இஸ்ரேல் மற்றும் துபாய் போன்ற வளைகுடா முழுவதுமாக இன்று மிகப்பெரிய அலர்ட்டாக இருந்து வருவது என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் இதுவரையும் சேத மதிப்பீடுகள், சேதாரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. ஈரான் ஏவுகணைகளை வீசியதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து வடக்கு இஸ்ரேலில் சைரன்கள் ஒலிக்க தொடங்கிய பிறகு செவ்வாய் அன்று ஜெருசலம் தொலைவில் தொடர்ச்சியான வெடிப்பு சத்தங்கள் கேட்டிருக்கின்றது. அதன் சேதாரமும் இன்னும் வெளியாகவில்லை.
ஈரானிலிருந்து இஸ்ரேலிய பகுதியை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவற்றை இடைமறிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டு வருவதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலின் ஏர் டிஃபென்ஸ் முற்றுமுழுதாக அலர்ட்டில் இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. ஈரானிலிருந்து இஸ்ரேல் நாட்டின் பகுதியை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அடையாளம் கண்டுள்ளது என்றும் அச்சுறுத்தலை இடைமறிக்க பாதுகாப்பு அமைப்புகள் மிகவும் அதிகமான அலர்ட்டில் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. கடந்த 6 ஆண்டுகளாக பசிச் பிரிவின் தளபதியாக இருந்த குலாம் ரசா சுலைமானி இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. சுலைமானியின் கீழ் பசிச் பிரிவு ஈரானில் முக்கிய அடக்குமுறை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்தது என்றும் கடுமையான வன்முறை, பரவலான கைதுகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு எதிராக படைப்பலத்தை பயன்படுத்தியது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது. அபுதாபியில் ஆளில்லா விமான சிதறல்களால் பாகிஸ்தானியர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். துபாயில் எச்சரிக்கைகள் இன்று மிக அதிகமாக காணப்பட்டிருக்கிறது. தோஹாவில் பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டதால் பொது பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தலைநகர் தோஹாவில் பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக இன்றைய செய்திகள் தெரிவிக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் சா எரிவாயு வயலில் செயல்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அபுதாபியிலிருந்து சுமார் 180 கிலோமீட்டர் தென்மேற்கே அமைந்துள்ளதும் உலகின் மிகப்பெரிய கழிப்பு எரிவாயு வயல்களில் ஒன்றான சா வயலின் கீழ் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எரிசக்தி துறையில் ஏற்பட்ட இடையூறுகளை மேலும் அதிகரித்துள்ளதாகவே அந்த செய்தி தெரிவிக்கிறது. ஈரான் போர் எண்ணெய் கப்பல் போக்குவரத்தை முடக்கியுள்ள நிலையில் ஹார்முஸ் ஜலச்சந்தியை திறக்க ட்ரம்ப் உலகம் முழுவதும் உதவி கோருகிறார். ஆனால் யாரும் அதற்கு கை கொடுப்பதாக தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு புஜைரா எண்ணெய் அமீரகத்தின் புஜைரா தொழில்நுட்பத்தின் தீ விபத்து ஏற்பட்டதாக புஜைரா அரசாங்கத்தின் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்றது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் புஜைரா எண்ணெய் மண்டலத்தின் ட்ரோன் தாக்குதலால் தீ விபத்து கொழுந்து விட்டெறிவதாகவே இப்போதைய செய்தி தெரிவிக்கிறது. பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை வெடிகுண்டு ட்ரோன்கள் குறிவைத்ததை தொடர்ந்து அங்கு ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பு சத்தம் கேட்டதாகவே ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. தூதரகத்தின் CREM வான் பாதுகாப்பு அமைப்பு வந்த அச்சுறுத்தல் வெற்றிகரமாக இடைமறித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஐரிஷ் டேனா கப்பலின் வீர மரணம் அடைந்த 84 மாலுமிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் மாபெரும் இறுதி ஊர்வலத்திற்கு ஈரானிய தலைநகரம் தயாராகி வரும் நிலையில் இந்த கடற்படை வீரர்களின் கோழைத்தனமான படுகொலை நாட்டின் ஆயுத படைகளின் அடித்தளத்தை பல ஆண்டுகளுக்கு மேலும் வலுப்படுத்தும் என்றும் ஈரானிய நேவி படையின் மிக முக்கிய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மாபெரும் ஊர்வலங்களில் வீர மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தினர், உயர் சிவில் மற்றும் இராணுவ அதிகாரிகள், ஆயுதப்படை தளபதிகள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு சேனா குழுவினரின் தியாகங்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த மாபெரும் ஊர்வலங்களுக்கு முன்னதாக உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் செயலாளர் அலி லாரிஜானி கையால் எழுதப்பட்ட ஒரு குறிப்பை வெளியிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அது சில வேளை அது முந்தி எழுதி வச்சிருக்கலாம். அப்ப குறிப்பு எழுதப்பட்டிருக்கின்ற அவருக்கு எழுதக்கூடிய வசதி, பேசக்கூடிய வசதி இல்லாமல் இருக்கு. அவருடைய இறப்பு இதன் ஊர்ஜிதப்படுத்துது. மக்களே, நம்ம கையால மடியால அவருக்கு இவருக்கு என்று நம்ம சொல்ல முடியாது. மனசுக்குள்ள நம்ம 1000 ஆதரவு இருந்தாலும் நான் உள்ள செய்தியை மட்டும்தான் மக்கள் கொண்டு வரலாம். சர்வதேச அடக்கு முறையாளர்களை எதிர்த்து போராடும் இந்த காலகட்டத்தில் டேனா கப்பலில் வீர மரணம் அடைந்த இந்த கடற்படை வீரர்களின் வீரமரணம் தேசத்தின் போர் மிக்க தியாகங்களை நிரூபிக்கிறது என்றும் அவருடைய அனுதாப செய்தியில் அலி ஜாரிஜானி தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் இந்த வீரர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக மாபெரும் ஈரானிய தேசம் ஒன்று சேர்ந்து பெருமையுடன் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஈரானின் அதிபர் மசூத் பெசஸ்கியான். ஹண்டாலா ஹேக்கர் குழு இஸ்ரேலிய மொசாட் உளவு அமைப்பின் இரகசிய கருவூலத்தின் மீது இணையவழி தாக்குதல்களை நடத்தியதாகவும் அந்த நடவடிக்கையில் ஆயிரக்கணக்கான இரகசிய ஆவணங்களை கசிய விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மொசாட்டின் முன்னாள் நிதிநிலை இயக்குநரும் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைப்பின் தற்போதைய தலைமை நிதி அதிகாரியுமான இலான்
ஸ்டைனரின் மின்னஞ்சல் அமைப்பு மற்றும் இரகசிய தரவுகளை ஊடுருவுவதில் வெற்றியை பெற்றதாக இந்த எதிர்ப்பு ஆதரவு குழு இன்று செவ்வாய்க்கிழமை ஒரு புதிய இரண்டாவது அறிவிப்பொன்றை விடுத்திருக்கிறது. 50,000 மின்னஞ்சல்களை இமெயில் மற்றும் ஆவணங்கள் இந்த கசிவு இஸ்ரேலிய இரகசிய திட்டங்கள், அதன் உள்குழுக்களுக்கான நிதி வழிகள், அதனுடன் தொடர்புடைய ஊடகங்கள் மற்றும் மேற்காசிய பிராந்தியம் முழுவதும் ஸ்திரத்தன்மையை உருவாக்கும் முறைகள், திட்டங்கள் ஆகியவற்றின் விவரங்களை போட்டு காட்டும் அளவுக்கு இந்த இமெயில் லீக் ஆயிட்டாங்க. இந்த அம்பலப்படுத்தல் இஸ்ரேலின் உளவு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளில் சீர்குலைவுகளை ஏற்படுத்தியதாகவும் ஆட்சியின் உயர் அதிகாரிகளிடையே அவநம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் பல்வேறு இஸ்ரேலிய அமைப்புகள் மீதான இணையவழி தாக்குதல்கள் முக்கியமான தகவல்கள் பெருமளவில் கசிய வழிவகுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. This is cyber attack in Israel. இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலின் இணைய பாதுகாப்பு உட்கட்டமைப்பில் உள்ள பலவீனங்களை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன. ஹண்டாலாவின் கூற்றுப்படி அந்த ஹேக்கர் குழு பெரும் அளவிலான இரகசிய தரவுகளை பெற்றதாகவும் கூறி ரவேல், ஆப்பிள்ஸ் டக் மற்றும் சில்வர் சேடோ போன்ற இரகசிய நிறுவனங்களை இதற்கு முன்னர் குறிவைத்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. ஆக மிகப்பெரிய ஒரு விடயமாக இது பார்க்கப்படுகின்றது. நிச்சயமாக இதுக்கு பின்னால் மிகப்பெரிய பின்னடைவு இருப்பதாகவே நாம் பார்க்கின்றோம். ஆம்நேயர்களே, மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.